Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். வாங்க நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு, அதோட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். பிடிக்கும் போது இந்த மாதிரி உடைக்க வருதானே, இதுதான் சரியான பதம். இதோட எண்ணெய் ஊற்றி இதோட தண்ணியை ஊற்றி மாவை நீங்கள் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. மாவை இப்போ நான் பிணைஞ்சிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அது கூட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, இது கூட முக்கியமாக 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். பார்த்தீங்களா, மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நான் வேக வச்ச முட்டை 2 எடுத்திருக்கேன். அதை 4 பங்காக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் முட்டை பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட உள்ளே வைக்கிறதுக்கான ஒரு சின்ன மயோனஸ் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு பவுலில் ப்ளைன் மயோனஸ் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஸ்பைசி மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மாவு நல்லாவே ஊறிடுச்சு. அதை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்து அதை 2 தகுதியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் ஒரு உருண்டை எடுத்து மாவை போட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவும் திக்காக இருந்தக்கூடாது, ரொம்பவும் நைஸாகிட வேண்டாம். பார்த்தீங்களா, நார்மலாக இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு இப்போ அது மேலே நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி மசாலாவை மொத்தமாக ஒரே இடத்துல வச்சிடாதீங்க. அப்புறம் உங்களால் தட்டி எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து இதை 4 கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கட்டர் இல்லை, அதனால தான் நான் வெறும் கத்தியை வச்சு கட் பண்ணுறேன். ஒரு பீஸாவை எப்படி கட் பண்ணுவாங்களோ அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சப்பாத்தியோட கார்னரில் இந்த இடத்துல
கொஞ்சம் அந்த மைனஸ் வச்சு அது மேலே ஒரு முட்டையோட ஸ்லைஸ் எடுத்து ஒன்று வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் அந்த மைனஸை வச்சு முட்டையை வச்சிடலாம். இப்போ நான் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை ரோல் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மைதாவை எடுத்து முட்டையை டைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி அந்த முட்டையோடு சேர்த்து அப்படியே ஒரு ரோல் சின்னதாக, அவ்வளவுதான். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், அது சேர்ந்துடும். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடு ரெண்டையும் டைட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உள்ள முட்டை இருக்கு இல்லையா, அது எண்ணெயில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி சைடை டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா பீஸையும் சுற்றி வச்சிடலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஒரு பப்ஸு சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. வெளியில் அந்த மைதா, உள்ள உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், அது உள்ள ஒரு முட்டை, நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இப்போ நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இங்கே ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் ஹீட்டில் இருக்கும் போதே உள்ளே சேர்த்துருங்க. அந்த மசாலா கலரும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா மசாலாவில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து கலராகவே கலராது. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.